அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களை மதுராந்தகம் கிட்ட வரும்போது பார்த்தா செலாவட்ல இருந்து சகோதரர் கூட நானும் நடந்து வந்துட்டு இருக்கேன். வரும்போது ஒரு மிகப்பெரிய அனுபவங்கள்லாம் கிடைக்குது. அண்ணா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது சைக்கிளை நிறுத்திட்டு ஒரு சம்பவத்தை நினைவு கூர்றாரு. 1982 அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சொல்லுங்க. 1982 இளைஞர் அணி உங்களை யாரும் மெயில் எடுக்கல. அப்புறம் யாரும் மணலி ராமகிருஷ்ணன் வந்து 250 பேருக்கு பெயில் எடுத்தார். 250 பேரையும் ஜெயில போட்டிருக்காங்க. அப்ப வந்து மணலி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தங்க நம்ம காங்கிரஸ் பிரியக்கத்தை சார்ந்தவங்க வந்து பெயில் எடுத்திருக்காங்க. அப்போ நாராயணன் ஜெயபிரகாஷ் அவங்களாம் பழகாரங்க. அவங்க அந்த பக்கம் எங்களுக்கு ஃப்ரீயா விட்டாங்க. அப்போ என்னென்ன எனக்கு சாப்பாடு வேணுமா எந்த சாப்பாடு கேட்டாலும் கொடுத்தாங்க. இல்லை நான் சாப்பிட மாட்டேன் மரியாதை போட்ட முடியும். ஒரு நாள் பிரியாணி கேட்டு பிரியாணி செய்து கொடுத்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சொல்லி எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவேன். அதுவும் சொல்ல வாடகை சொல்லி எம்ஜிஆர் ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு. இல்ல ஆனா அப்ப எவ்வளவு துடிப்பான ஆட்கள் இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, இருந்து செயல்பட்டு அகாமடி மாவட்டத்துல எம்ஜிஆர் வந்து மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் போடுறாரு. அப்ப நாங்க வந்து போகக்கூடாது சொல்லி கருப்பு கொடி காமிக்கிறோம். ஒரு போலீஸ்காரன் வந்து அடிச்சிட்டான். எப்ப அடியில சுட ரோட்ல உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே அப்புறம் கால் பண்ணி இளைஞர் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அப்பவே 1982 நான் பிறக்கல, சகோதரர் சபீரும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். பிறக்கல நான் 84 பிறந்தேன். அப்ப வந்து இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனவர்கள். இவங்க எல்லாம் அடையாளப்படுத்தணும். இதான் நம்ம கடமை. உங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. அவரோட பாத யாத்திரை போறோம். 21 நாள் பாத யாத்திரை போய் முடிச்சுட்டு வந்து அவரு உடம்பு சொல்லி நாங்க எல்லாம் பட்டு அப்ப அடியில் முடிச்சாங்க. அப்ப கையில காசுல நாங்க காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக உழைத்த உறவுகள் ஆயிரம் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்டெடுப்பதுதான் ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டெடுத்ததுல நன்றிண்ணா, ரொம்ப சந்தோஷம். அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் சந்திக்கிறது. ஆமா, 10 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில இல்ல. இது வரும்போது அது நடக்கும். அனைத்து மக்களுக்குமான இயக்கமா காங்கிரஸ் இருக்கும். அது மாற்றம் இல்ல. 29 கண்டிப்பா ராகுல் பிரதமர் ஆவார். நிச்சயமா.